வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். மிட் பாயிண்ட் மெத்தட். ப்ராப்ளம்: தி மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் PQ 90 mm long is 60 mm above HP and 50 mm in front of VP. It is inclined at 30 degree to HP and 45 degree to VP. Draw its projection. இந்த ப்ராப்ளத்தில் லைனோட மிட் பாயிண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. தென் PQ லைனோட லென்த் கொடுத்துருக்காங்க. தென் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணணும். ட்ரூ லென்த் ஆஃப் லைன் PQ ஈக்குவல் டு 90 mm. பாயிண்ட் எம்மோட பொசிஷன் இதுதான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்டை நம்ம எம்னு எடுத்திருக்கோம். 60 mm above HP and 50 mm in front of VP. Then inclined about HP, theta equal to 30 degree. Then inclination about VP, pi equal to 45 degree. To draw its projections. First ஒரு XY reference line draw பண்றோம். Then VP and HP mark பண்றோம். இந்த கொஸ்டின்ல மிட் பாயிண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 50 mm in front of VP and 60 mm above HP. இப்போ above HP 60 mm க்கு ஒரு லைன் draw பண்றோம். அடுத்து 50 mm in front of VP க்கு ஒரு horizontal line draw பண்றோம். அடுத்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். இதில் மிட் லைனாக ட்ரா பண்ணுறோம். தென் அகெயின் இதுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டுக்கு எம் அண்ட் எம் டேஷ்னு நேம் கொடுக்கணும். தென் இந்த லைனுக்கு நேம் கொடுக்குறோம். லோக்கஸ் ஆஃப் எம், தென் லோக்கஸ் ஆஃப் எம் டேஷ். அடுத்து டீட்டா கொடுத்துருக்காங்க. டீட்டா வேல்யூ எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. தென் எம் பாயிண்டில் ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 30 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த லைனோட லென்த் வந்து நமக்கு எவ்வளவு? 90 mm. இந்த மிட் பாயிண்டில் 45 mm இருக்கணும். அகெயின் இதோட ஆங்கிளை மார்க் பண்ணிடுறோம். அடுத்து எம் டேஸில் வச்சுட்டு ப்ரொடக்டரை வச்சுட்டு நமக்கு பை வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. தென் 45 டிகிரி மார்க் பண்ணி நம்ம 90 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். மிட் பாயிண்ட் 45 mm. தென் இதுக்கு நேம் கொடுக்குறோம். P1, Q1, P1 dash and Q1 dash. அடுத்து இந்த Q1க்கும் Q1 டேஷுக்கும் நம்ம லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணுறோம். லோக்கஸ் ஆஃப் Q1, தென் அகெயின் இந்த P1 பாயிண்ட் இருக்குது. இதுக்கு லோக்கஸ் ட்ரா பண்ணுறோம். லோக்கஸ் ஆஃப் P1, அடுத்து லோக்கஸ் ஆஃப் P1 டேஷ், அடுத்து லோக்கஸ் ஆஃப் Q1 டேஷ். அடுத்து இந்த Q1ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணணும் அப் டு லோக்கஸ் ஆஃப் எம் டேஷ். தென் Q1 டேஷில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? லோக்கஸ் ஆஃப் எம் வரைக்கும் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த எம்மில் இருந்து இதுக்கு நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன்? B1 கொடுத்துருக்கேன். தென் இது B1 டேஷ்னு கொடுத்துக்கிறேன். எம்மில் இருந்து B1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு எம்மில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதே மாதிரி இங்கே எம் டேஷில் இருந்து இந்த B1 டேஷ் வரைக்கும் மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் அடிக்கிறோம். தென் இந்த ஆர்க் அடித்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் நேம் Q. சரிங்களா? தென் அகெயின் இது Q டேஷ் பாயிண்ட். இந்த ஆர்க் வந்து எங்கன்னா லோக்கஸை டச் பண்ணணும்.
தென் இந்த பாயிண்ட்ல இருந்து M வழியா நீங்க ஒரு லைன் டிரா பண்ணணும். அந்த லைன் வந்து அப் டு P வரைக்கும் டச் ஆகும். சரியா? லோகஸ் ஆஃப் P1 டச் பண்ணோம். இது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. இதே மாதிரி இங்க இங்க ஆர்க் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுல இருந்து கீழே லோகஸ் ஆஃப் Q1 டேஸ்ல அடிச்சு கட் பண்ற ஆர்க்கு M வழியா நம்ம லோகஸ் ஆஃப் P1 டேஸ் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் டிரா பண்றோம். இது நம்மளுடைய டாப் வியூ. தென் இதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வெர்டிக்கல் ரெண்டும் சேமா இருக்கணும். இந்த ரெண்டும் சேமா வந்தால் தான் உங்களோட ப்ராப்ளம் கரெக்டு. இல்லை சம் இன்க்ளினேஷனில் வந்துச்சிங்கன்னா அது வந்து நம்ம ப்ராப்ளம் தப்பாக எடுத்துருக்கிறதா அர்த்தம். அதனால் இதை செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கான்னு செக் பண்ணிடுங்க. தென் ஃபைனலாக ஆல் டைமென்ஷன் ஆர்என்எம் எழுதணும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.